தனியார் வாகனங்கள் கார்ல போறவங்களை ஓஎம்ஆர் ஈசிஆர் வழியாக போக வேண்டும் என்று நான் வரும்போதும் இன்னும் கார்கள் வந்து இதுல பெருமளவில் போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த அவர்கள் சொந்த வாகனத்தில் போறவங்க அந்த வழியில போனா இந்த பொது போக்குவரத்துக்கு வசதியாக இருக்கும் என்பதுதான் நான் கடந்த ஆண்டும் அந்த கோரிக்கை வைத்து இந்த ஆண்டும் முதலில் கோரிக்கை வைத்திருக்கிறேன். எனவே இன்றும் ஒரு நாள் இந்த இரவு நாளை செல்கிறவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக அவர்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள், தனியார் வாகனமான காரில் செல்பவர்கள் ஓஎம்ஆர் ஈசிஆர் சாலைகளை பயன்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பா அந்த போக்குவரத்து போலீசார் வந்து ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனாலதான் போக்குவரத்து நெரிசல் ஆகும் சொல்லிட்டு போலீசாரே சொல்றாங்க. சிங்கப்பெருமாள் கோயில்ல இன்னைக்கு 25 பேரா போலீஸ் கேட்டிருக்காங்க. அந்த 6 பேர் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அதனாலதான் போக்குவரத்து நெரிசல் சொல்லிட்டு அதிகாரி சொல்றாங்க. அதாவது நம்ம வந்து கிளாம்பாக்கத்தை சுற்றி இருக்கிற பேருந்து இந்த பகுதியை வந்து நம்ம கண்காணிச்சுட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமா காவல்துறை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சொல்கின்ற புகாரை காவல்துறை ஆணையர் கவனத்திற்கு கொண்டு சென்று கூடுதல் காவல்துறை நியமிக்கிறதுக்கு கேட்டுக்கொள்கிறோம். இல்ல அன்ரிசர்வ் பஸ் கம்மியா இல்ல, ரிசர்வேஷன் பஸ் நிக்கிறவங்கள இந்த ஒரு டிக்கெட் 2 டிக்கெட் வர்றதுக்காக நீங்களே பாத்தீங்க, உங்களை வச்சுட்டு தான் நாங்கள் ஆய்வு மேற்கொண்டோம். அந்த அவர்களுக்காக இவர்கள் 15 நிமிடம் 20 நிமிடம் கூடுதலாக காத்திருக்கின்ற நேரத்தில் மற்ற பேருந்துகள் அந்த இடத்தில் வந்து நிற்பதற்கான நடைமேடை காலியாகாமல் இருக்கின்ற அந்த பிரச்சனை. இப்ப அதெல்லாம் பார்த்து சொல்லியிருக்கிறோம். அதிகாரிகள் மூலமாக நம்முடைய போக்குவரத்துறை ஊழியர்களுக்கு அறிவுரை வழங்க சொல்லியிருக்கிறோம். ஒருவர் இருவர் வரவில்லை என்றாலும் நேரத்திற்கு வண்டி எடுத்துவிட்டு அவர்களை அடுத்து வருகிற அந்த பேருந்துகளில் ஏற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்து அந்த இடத்துல அன்ரிசர்வ் பஸ்ஸிங் கொண்டாந்து எடுத்து சொல்லியிருக்கோம். இப்போது அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.